எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை நினைத்து பார்க்குமாறு நமக்கு சொல்லுகிறான். அதாவது நம்முடைய கல்புல ஒரு பகுதியை அல்லாஹ்வை நினைப்பதற்கு ஒதுக்க சொல்கிறான். எந்த நேரத்தில் ஒதுக்க சொல்கிறான்னா, நம்ம நடந்துட்டு இருக்கிறோம், உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சாஞ்சிட்டு இருக்கிறோம், எந்த நேரத்திலையும் எங்களுக்கு சிந்திக்கலாம். சாதாரணமாக பொதுவாக ஒரு மனிதர்களை பொறுத்தளவில் நம்ம எல்லா நேரங்களிலும் நமக்கு தேவையானது சிந்திப்போம். ஒரு ஆம்பளை சிந்திக்கிறதுக்கும் பொம்பளை சிந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆம்பளை தன்னுடைய வியாபாரமும் தன்னுடைய எதிர்காலமும் குடும்பத்தை எப்படி நல்ல நிலைமைகளை கொண்டு வருவது, தன் வியாபாரத்தை நல்லா கொண்டு வருவது எப்படின்னு நிறைய சிந்திப்பாங்க. இது ஆண்களுடைய தன்மை. பெண்கள் அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்கள் நிறைய சிந்திப்பாங்க. இந்த ஆண்களும் பெண்களும் இப்படி சிந்திக்கிற நேரத்தில் 9446 என்ற வாகனம் கொஞ்சம் எடுக்க சொல்றாங்க. கொஞ்சம் 9446. அன்பு சகோதரர்களே, இப்படி பெண்கள் வித்தியாசமாக சிந்திப்பாங்க. சிந்திக்கிற நேரத்தில் அதிலேயே தான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க அதை சிந்திப்பாங்க. ஆண்கள் இப்படி சிந்திப்பாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், உங்க கல்புகள் இப்படி சிந்திக்கிற நேரத்தில் என்னை சிந்திப்பதற்கு ஒரு இடத்தை ஒதுக்குங்கன்றான். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம். அவர்கள் நின்று கொண்டு இறைவனை சிந்திப்பார்களாம், தியானிப்பாங்களாம். நின்றுட்டு இருப்பாங்களாம், அதோட சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கலாம். உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இறைவனை சிந்திப்பார்கள். அவர்கள் சாய்ந்த வண்ணம், நம்ம படுத்துட்டு இப்படியே யோசிப்போமோ பிசினஸ் பத்தி, அது மாதிரி சாய்ந்து கொண்டு இறைவனை பத்தி சிந்திப்பார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். அவங்க என்ன சிந்திப்பாங்கன்னா, வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டுச்சு, அல்லாஹ் பத்தி சிந்திக்கிறேன்னா அல்லாஹ் எப்படிப்பான்னு சிந்திக்கல, ஏன்னா அல்லாஹ் யாரும் பார்க்கல. வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்டதை பத்தி நிறைய சிந்திப்பார்கள். சிந்திச்சு முடிஞ்ச ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்களா, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை இறைவா, சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். ஃபகீனா அஸாபன்னார், யா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்களா. இது ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்டா, இந்த உலகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். இது என்ன மருந்துன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல நிறைய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆனா ஒரு சில நோய்களுக்கு இன்னமும் மருந்து கண்டுபிடிக்கப்படல. அதுல ஒரு நோய் தான் மனிதனுக்கு வர்ற பயத்துக்கு மருந்து இல்லை, மனிதனுக்கு வர்ற கவலைக்கு மருந்து இல்லை. மருந்து பயன்படுத்துற குடியதான் வணங்கிச்சா, போய் ஊத்தி போத்தல் ஊத்தி குடிப்பான், அதான் மருந்து நினைக்கிறானே தவிர வேற மருந்து இருந்தால் இதைத்தான் விலைக்கு வாங்கி சாப்பிடுவார்கள். அப்படி ஒரு மருந்து இல்லை. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மருந்தை தேடுறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மருந்து சம்பந்தமாக இந்த கல்வை பொறுத்தளவுல கல்பு அமைதி பெற வேண்டுமாக இருந்தால், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப உள்ளம் அமைதி பெறலையா, எல்லா உள்ளமும் அப்படி அந்த மாதிரி பதறிட்டே இருக்கிறான். ஒரு உள்ளத்தை பொறுத்தளவில் இந்த பதட்டத்தை நிப்பாட்டது எப்படி என்பதுதான் இன்னைக்கு ஆய்வு. சாதாரணமாக மேட்டு உலகம் இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 11 மாசமா வேலை செய்வாங்க, ராத்திரி பகல் பாராம வேலை செய்வாங்க. அடுத்த வீட்டுல உள்ளவன் சாப்பிட்டானா இல்லையான்னு உங்களுக்கு பார்க்க நேரம் இல்லையா. ஒரு நோயாளியை பார்க்கறது டைம் வேஸ்டிங்கா, ஒரு விருந்தோம்பல் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆனதுதான். பிசினஸ் மீட்டிங்கா ஓகேன்னு வாங்க, ரோட்ல ஒருத்த உளுந்திருந்தா திஸ் இஸ் நாட் மை ஜாப், இது ஏன் ஜாப் இல்லப்பா, அது கவர்மெண்ட் பார்க்கும். அவன் வாப்பா உளுந்திருந்தாலும் நாளைக்கு அப்படிதான் சொல்லுவான். அவனுக்குரிய லைஃப் ஸ்டைலே வேற. ஏன்னா டைம் இஸ் கோல்டை விட அவனுக்கு வேல்யூ டைம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி மக்கள், உங்களுக்கு டைம் வேல்யூ தெரியாது. இந்த பேக்கேஜ் தான் ரொம்ப பெரிய பேக்கேஜ். அடுத்த வீட்டான எட்டி பார்த்து அவன் சமைக்கிறானே இல்லைன்னா அவன் ஃபால்ட். அவன் படிச்சிருக்கணும், அவன் சம்பாதிக்கணும், நீ ஏன் போய் அவனை பார்க்கிறாய் என்று இப்படி ஒரு சித்தாந்தத்தில் வாழ்றாங்க. ஓகே, அது சரியானு பார்ப்போம். 11 மாசமா உழைக்கிறார்கள். 11 மாசமா அவங்களோட லைஃப்ல அவங்களோட டைம் இது என்னண்டா, இதுதான் வாழ்க்கைண்டா, பணம் தான். என் மனசுக்கு சந்தோஷம் தர்றது பணம், என் மனசுக்கு நிம்மதியை தர்றது பணம். அதான் அவங்களோட கன்க்ளூஷன். சோ இதுக்கு என்ன எப்படி அனுபவிக்கலாம்டா, 11 மாசமா உழைச்சு 1 மாசம் அப்படியே டூர் போறது. அந்த 1 மாசம் லைஃப்ல என்ஜாய் பண்ண போறேன் ஃபீல்ல 11 மாசமா உழைச்சதுல ஒரு பகுதி எடுத்துட்டு நல்லா அனுபவிப்பாங்க. அந்த அனுபவித்தல் சந்தோஷமானதாண்டா, அங்கதான் ஏமாறாங்க. ஒவ்வொரு வருடமும் அப்படி போனவர்கள் சந்தோஷமா வீடு திரும்புறாங்கடா. சில பேர் கடும் கவலையில திரும்புறாங்க, பணங்களை பறி கொடுக்கறாங்க, நோய் வாய்ப்படுறாங்க,
சில வேளை இந்த பயனை ஏண்டான்னு நினைக்கிறாங்க, கடுமையான சிரமத்துக்கு மேற்கொள்ளப்படுறாங்க. அதனால அவங்க லைஃப்ல என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சது சரியண்டா. இதுதான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் உடைய அந்த அவங்க கொள்கை சரியண்டா. அவங்க தான் உலகத்துல நிம்மதியா வாழக்கூடியவங்க. ஆனா என்ன அற்புதம்டா, இந்தியாவை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வர்றதெல்லாம் உலகத்துக்கு தெரியும். இந்தியாவுல ஆசிரமத்தை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. எதுக்குண்டா அந்த ஆசிரமத்துல யோகா சொல்லி கொடுக்குறாங்களாம், தியானம் சொல்லி கொடுக்குறாங்களாம். அதுக்கு ஏன்பா அமெரிக்கன்ஸ் வரணும், அதுக்கு ஏன்பா ஐரோப்பா நாடுகளில் மக்கள் வரணும்டா? அவங்க மனசுல அமைதி இல்லைன்னு வாயால சொல்லல, அவங்க கல்புல அமைதி வேணுமா? இந்த ஆசிரமத்துல வந்து உட்கார்ந்து பார்ப்போம், யோகா செஞ்சு பார்ப்போம், அப்பயாவது அமைதி கிடைக்குதாண்டு பண முதலைகள் வந்து உட்கார்றாங்க. ஏனண்டா அவங்களுக்கு கடைசியில விளங்குது எங்க கண்ட்ரோல் எங்கள்கிட்ட இல்லைன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, பணத்தால உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறாங்க, பணத்தால தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஃபைனலி உணர்றாங்க. அவங்க பெட்டுக்கு போற நேரம், லைட் ஆஃப் பண்ற நேரம், சுவிட்ச் ஆஃப் பண்ற நேரம், அப்படியே ரூம் இருட்டாகிற நேரம், இதாங்க பாப்போம், ரூம் இருட்டாகிற நேரம் என்ன ஆகுதுண்டா அன்பு சகோதரர்களே, அவங்க கண்ணை பொத்துற நேரம், ரூம் இருட்டா இருக்குது, ஆனா தூக்கம் வரல. தண்ட தூக்கத்தை தனக்கு எடுக்க முடியாதவர்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சாக்கில் எடுத்தா சில பணக்காரர்கள் அவங்க சாக்குக்குள்ள பர்ஸ் மட்டும் இருக்காது, ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் சேர்ந்து இருக்கிற பணக்காரர்கள் இருக்கிறாங்க. சோ அதையும் சேர்த்து வச்சு கொள்வாங்க. சில பேர் டோஸ் தாண்டி அது கேட்காது, அதையும் தாண்டி அவங்களுக்கு புரியுது தன்னை கொடுத்துட்டு பணத்தை பறி கொடுத்துட்டு போறாங்க. இப்படி பல இடங்கள்ல வந்து பரங்களை பறி கொடுத்துட்டு போறாங்க. அன்பு சகோதரர்களே, அதனால உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல, கவனமா கேளுங்க. என்ன விஷயம்னா, அதாவது இஸ்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த ஜிக்ர் இதுல பெருமதியை நீங்க உணர்ந்தீங்கடா. ஏன்னா இதுக்கு நான் வந்து இஸ்லாமிய பார்வையை டாக்டர் நியூஸ்பர்க் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அந்த டாக்டர் நியூஸ்பர்க் என்றவர் இன்றைக்கு ஒரு 15 இயர்ஸ் நினைக்கிறேன்னா 2009 மாதிரி இருக்கு. 89ல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆய்வு வெளியிடுறாரு. சும்மா வெளியிடல, வேர்ல்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடிடேஷன் என்ன, இதை CNN தான் வெளியே போடுறாங்க. இந்த நியூஸை வந்து CNN வெளியே கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அதோடைய இதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தி காட்டணும். டாக்டர் நியூஸ்பர்க் சொல்றாரு, வேர்ல்ட்ல உள்ள எல்லா மெடிடேஷன் எடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறாரு. ஹெட் ஸ்கேன் அடிச்சு பார்க்கிறாரு அவங்களோட பிரெயின்ல உள்ள பிளட் சர்க்குலேஷன் எப்படி. உண்மையாக வேர்ல்ட்ல ஃபைனலி அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. அவ்வளோ மெடிடேஷனை கொண்டு வர்றாரு, யோகாவை கொண்டு வந்து வைக்கிறாரு. எதெல்லாம் நீங்க மெடிடேஷன் இருக்கீங்களோ அதெல்லாம் வைக்கிறாரு. அவர் லாஸ்ட்ல சொல்றாரு, மெடிக்கல் ரிப்போர்ட் அவர் கருத்து இல்ல, டாக்டர் நியூஸ்பர்க் இது CNN வெளியிட்டாங்க. நான் நினைக்கிறேன் 2007, 8, 9க்குள்ள அந்த பீரியடுக்குள்ள இது வெளியிட்ட ஒரு தகவல் இப்ப இருக்குமே நினைக்கிறேன். இன்னும் என்ன சொன்னாருண்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடிடேஷன் முஸ்லீம்கள் தொழுகிற பிரயாணம்டா. அவர் சும்மா சொல்லல, ரிப்போர்ட்ஸ் எடுத்து அவர் CNN வெளியே போட்டதுல வந்து ரிப்போர்ட்டையும் சேர்த்தே வெளியே போட்டாங்க. பாருங்க எப்படி பிளட் சர்க்குலேஷன் பிரெயின்ல என்ன மாதிரி பிரெயின் இது எப்படி இருக்குன்னு போட்டாங்க. அன்பு சகோதரர்கள், நான் ஏன் சொல்ல வரேன்டா, உண்மையாக பெஸ்டான மெடிடேஷன்ல நாங்க இருக்கிறோம். பட் இந்த மெடிடேஷன் இந்த பவர் எங்களுக்கு தெரியல. ஏன்னா நம்ம நிறைய பேர் நாங்க தொழுகிறதே இல்லை, சும்மா தப்பீர் கட்டுறோம், சும்மா குளிரோம். இது இல்ல மெடிடேஷன். உண்மையாக தொழுகிறது என்பது என்னன்னு புரிஞ்சோண்டா அதுல பவரே வேற. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த குறுகிய நேரத்துக்குள்ள ரமலான் நம்மளை எட்டி பார்க்கிற நேரத்துல உங்க வாழ்க்கையுள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஜிக்ர்ல இருக்கு. ஜிக்ரண்டா என்ன, எப்படி செய்வது, அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்போம் என்பதுல மிக சுருக்கமா உங்களுக்கு மத்தியில சொல்லலாம் நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் தன்னுடைய ஈர கொலை என்று சொன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. வந்தா வீட்டுல ரசூலுல்லாஹ் இல்ல, ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. அவங்க கதையை சொல்லல, வந்த உடனே சொல்றாங்க, வாப்பா வந்தா வர சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து வீட்டுக்கு உட்காரல, உங்க மகள் வந்தாங்க, உங்களோட பேசணும்ன்றாங்க. பெருமானார் வந்த வேகத்திலேயே திரும்பி போயிட்டாங்க. அன்றைக்கு குளிரான ஒரு நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, போய் பார்க்கிறாங்க. வீட்டுல பிரச்சனையோ ஏதோ அலிக்கு ஆயிஷா ஏதோ பிரச்சனையா என்ன, சில நேரம் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் பெருமானார் தான் சேர்த்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட வாப்பா தண்ட மகள் வீட்டுக்கு போறாங்க, அலி பின் அபி தாலிபை காணல, முகமும் சரியில்லை,
ஃபாத்திமா ஒரு நாள் என்னன்னு கேட்கறாங்க. என்ன பிரச்சனையா? கொஞ்சம் கோச்சிட்டு போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க போறாங்க? கோச்சிட்டு போனாருன்னா அலி எங்க போவாரு? பார்க்கா போவாரு, பள்ளிக்கு போவாரு. நேரடியா பள்ளிக்கு வந்தா அவர் ரொம்ப அமைதியா தூங்குறாரு, மணல்ல பிறண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அலி என்று சொல்லல, அவங்க மருமகனை எப்படி தட்டினாங்கடா, ஏன் மண்ணின் தந்தையை மண்ணில போட்டு பிறண்டு அப்படி தூங்குறார், அசந்து தூங்குறார். எலும்புங்க என்று சொல்லி மகளோட சேர்த்து வைக்கிறதுக்கு வாப்பா அவ்வளவு முயற்சி எடுப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ இந்த இடத்துல ஃபாத்திமா எதுக்கு வந்தாங்களோ தெரியல, பதறி போறாங்க. போய் பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ரொம்ப வருத்தம், கடுமையான வலி, எனக்கு ஒரு அடிமை வேணும்ட்டாங்க, எனக்கு ஒரு வேலைக்கு ஆள் வேணும். ரசூலுல்லாஹ் நீங்க உங்க மகள் கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட பணம் இருந்தா நிஜமா சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? நிறைய வாப்பாமார்களுக்குள்ள பிரச்சனை. நானும் ஒரு வாப்பா, என் மகளை நான் இன்றைக்கு வாழ்ற வாழ்க்கையை நான் யோசிச்சு வாழுவேன். ஏனண்டா கூட வாழ்ந்து அவக்கு கிடைக்கிற மாப்பிள்ள கொஞ்சம் இதா மாறிட்டான்டா அவ வேதனைப்படுவான்னு பல வாட்டி நான் யோசிப்பேன். ஏனண்டா அது பொதுவான இயல்பு. தண்ட மகள இருக்கட்டும் அந்த அடுத்த வாழ்க்கை. அதனால வாப்பா மகள் இதாக்குறான்டா என்ன நினைப்பாங்க? பொதுவாக வாப்பாமார்கள் அழுகிற ஒரு இடம் இருக்குது. திருமணம் முடிச்சு கொடுத்த பிறகு மகள் வந்து தண்ட கணவரை பத்தி முறையிட்டா, ஏன் பாப்பா எனக்கு இவரை திருமணம் முடிச்சு தந்துங்கண்டா, அன்றைக்கு வாப்பாமார்கள் அழுவாங்க. அன்றைக்கு தேம்பி அழுகிற வாப்பாமார்கள் நான் கண்டிருக்கிறேன். அன்றைக்கு தம் வாழ்க்கையில தம் பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்த தகப்பன்மார்கள் நான் பிழை செஞ்சுட்டோமோன்னு உணர்ற ஒரு கட்டம். ரசூலுல்லாஹ்விடம் தன் மகள் வந்தா, உலகத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொட்டத்துக்கு சஹாபாக்கள்கிட்ட பெரிய டேலண்ட் இல்லாட்டியும் அவங்களுக்கு கிடைக்கிற ஓரிரு இச்சப்பழத்தை சாப்பிடாமலே கொண்டாந்து கொட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல உண்டண்டா, பெருமானாரை கொண்டண்டா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அடிமையை விடுதலை பண்ணி கொடுங்கண்டா கொடுத்துருவாங்க. ஜக்காத்துல இது கொடுக்கலாமா? ஹராம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு ஃபாத்திமா வேணான்ட்டாங்க. அதை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறாங்க. ஒரு வாப்பா தன் பிள்ளைக்கு மிக பெஸ்டானதை தான் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாப்பான்ற அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க புள்ள உங்கள்கிட்ட கேட்ட எனக்கு ரொம்ப களை பறிக்குது, நான் நொந்து போயிட்டேன், எனக்கு வேலை செய்ய இயலாது, என் பிள்ளைகள் ரெண்டு இப்படி, எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபாத்திமா சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லுங்க ஃபாத்திமா, உங்களுக்கு அது தேவைப்படாது ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதை சொல்லி போட்டு பிற்கால் வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் நான் மாறிக்கிறது அவன் மீது ஆணையாக என் சோர்வை போனது. அது உண்மையாக என்னுடைய வாப்பா எனக்கு சொல்லி தந்ததில் எனக்கு தேவைப்படவில்லை என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்ற விதத்தில் சொன்னால் பெருமானாருக்கு விளங்குது இது கல்புல உள்ள பிரச்சனை. கல்பு சோர்வடைகிற நேரம் உடம்பு சோர்வடையுது. உங்க வயசு சின்னது ஃபாத்திமா, உங்களால வேலை செய்ய முடியும், நீங்க வேலை செய்யணும். பெருமானார் உண்மையான ஒரு தகப்பன். உம்மத்தை பத்தி கவலைப்பட்டவருக்கு தன் மகளை பத்தி எவ்வளவு கவலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமாவுடைய கல்யாணத்தை செஞ்சு வைத்ததை பார்த்தாலே நீங்க அழுவீங்க. ஏன்னா ஃபாத்திமா உம்மா இல்ல, ஹதீஜா அம்மா மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் விரிக்கிறாங்க. தம் மகள் இரவுல தன் கணவரோட வாழ வேண்டிய வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு தகப்பனாக நின்று ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய கடைசி உலகத்துள்ள பெரிய பெரிய ஜனாதிபதிமார்களை அழைச்சி செய்ய முடியுமான கல்யாணம், ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களை திருமணம் முடிச்சு கொடுக்க, இல்ல கவர்னர்களை கூப்பிட்டு என் மகளை முடிங்கன்னு சொல்லலாம். அலி பின் அபி தாலிப் அவரை திருமணம் கொடுக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அவர் சந்தையில போய் நிக்கிறாரு, போர்க்கவசத்தை வாங்கி எடுத்துட்டு. உஸ்மான் பின் அஃபான் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மருமகன், அலி என்ன விக்கிறீங்க ஏன்னு கேட்கிறாங்க. மகருக்குன்றாரு. யாரு வாங்குறது தெரியுமா? உஸ்மான் பின் அஃபான். சகல அடுத்த மருமகன் அதை வாங்கி அவர் கையில பணத்தையும் கொடுத்து போர்க்கவசத்தையும் கொடுத்து போய் திருமணம் முடிங்க. பெருமானார் தன் மருமகனை தேர்ந்தெடுத்தது பணத்தை வைத்தல்ல, எதை வைத்தல்ல. அந்த இரவை ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் தயார்படுத்தி கொடுத்த வரலாறு போய் பாருங்க. தன் கையால் படுக்கையை பெருமானார் செய்தார்கள், அழகுபடுத்தினார்கள். இந்த உலகத்தில் மிக சிறந்த திருமணம் ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய திருமணம். அது எப்படி என்றதை நீங்க படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை விட முன்மாதிரியான ஒரு தகப்பனை உங்களால பார்க்க இயலாது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு இரக்கமான ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா நாயகி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தா புள்ளையில அழகா உடுப்பாட்டிடுவேன், அவங்களுக்கு நல்ல அழகா இது பண்ணி சீவி சிங்காரிச்சு ரசூலுல்லாஹ் கொஞ்சுவாங்க. அப்படி கொஞ்சுவார்கள். பெருமானார் இரக்கத்தை சொல்லணும்டா மிம்பர்ல ஒரு நாள் பெருமானார் உரை நிகழ்த்துறாங்க. சோப்பு ஆடையோட சின்ன 2 பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் வர்றாங்க. பெருமானார் இறங்கி ஓடி போய் மிம்பர்ல குத்பாவை நிப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து பிள்ளைகளை வச்சுட்டு சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னது உண்மை, பிள்ளைகள் ஃபித்னாண்டாங்க. என் பேச்சை நிப்பாட்டி வச்சுட்டு அவங்கள கல்பு போச்சேன்டாங்க.
எந்த அளவுக்கு இரக்கமா இருக்கும் ரசூலுல்லாஹ், கொஞ்சுவார்கள் பிள்ளையை வைத்து அந்த அளவுக்கு. அக்ரபின் ஆபீஸ்ல இதை பார்த்துட்டே இருந்த ரசூலோட கேட்கிறாங்க, எனக்கு 10 பிள்ளை, என்ன பண்றீங்க யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதருடைய இரக்கத்தை பார்த்து மயங்குறாங்க. ஒரு நாள் சஜிதாவில் இருந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை தூக்கவே இல்லை. பின்னாடி உள்ள சஹாபாக்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல, இது இவ்வளவு நேரமா சஜிதால. கடைசியில தொழுந்து முடிஞ்சு கேட்டா, என் புள்ள தலையில முடிய விளையாடிட்டு இருக்குது, அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிரும் அப்படியே உட்கார்ந்த. இந்த இரக்கமுள்ள தகப்பன் உலகத்துல தன்னுடைய மகளுக்கு ஆக சிறந்த ஒரு கிஃப்டை தான் கொடுத்திருக்கணும், ஆக பெஸ்ட் கிஃப்டை கொடுத்திருக்கணும். அவங்களுக்கு சிம்பிளா சொல்லலாம், ஒரு அடிமையை கொடுக்கிறது, சிம்பிளா சொல்லலாம், ஒரு வேலைக்காரனை சாட்டலாம், அல்லது தன் உள்ள ஒரு சஹாபியை சொல்லலாம், கொஞ்சம் உங்க வைஃபை சொல்லுங்க, உதவி செய்ய சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க ஃபாத்திமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. இதனுடைய பவரை நாம் புரிந்தால் விடமாட்டோம் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். அது எப்படி சொல்லணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ள. இதை 3ஆக பிரிக்கிறாங்க. அதாவது ஜிக்ரை பொறுத்தளவில் நாக்கால செய்கிற ஜிக்ர், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், கல்பு ஒண்ணு இல்லை, கல்போட கனெக்ஷன் இல்லை. ஜிக்ருடைய அடுத்தது கல்பால் செய்கிற ஜிக்ர். அது என்ன? கல்பால வானம் பூமி எல்லாம் யோசிக்கிறது, நிறைய யோசிக்கிறது, அல்லாஹ்வுடைய வல்லமையை யோசிக்கிறது. அதுவும் அதுக்கெல்லாம் உதவு தேவையில்லை, நன்மை, இபாதத். யோசிக்கிறதே இபாதத் தான். இந்த ஃபேனை யோசிச்சாலும் இபாதத் தான். அல்லாஹ் இப்படி எல்லாம் மனுஷனுக்கு அறிவு கொடுத்திருக்கிறான், இதை பார்த்து யோசிக்கிறது இபாதத். அதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவர்கள் இந்த பூமியை பத்தி, வானத்தை பத்தி, படைப்பை பத்தி சிந்திப்பார்கள். கன்க்ளூஷனுக்கு வருவார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்தில், நீ இறைவா நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை. இது 2வது ஸ்டேஜ், ஆக டாப் ஸ்டேஜ். உலமாக்கள் சொல்றார்கள், இமாம்கள், கல்பும் நாவும் ஒன்று சேர்ந்தார். சுப்ஹானல்லாஹ் என்று நாக்கு சொல்கிற நேரம் கல்பும் சேர்ந்து சொன்னால் அதுதான் ஜிக்ருடைய உயர்ந்தரமான தன்மை. நம்ம கல்பால ஜிக்ர் சுப்ஹானல்லாஹ், எங்க கல்பு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ், நிஜமா அல்லாஹ்வுக்கு நாங்க எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீ மிகப்பெரியவன், அனா அஸ்கர், நான் ரொம்ப சின்னவன் யா அல்லாஹ், நான் ரொம்ப சின்னவன் யா அல்லாஹ். இந்த உணர்வோட லிங்க் ஆக்கி, நாவையும் கல்வையும் லிங்க் ஆக்கி செய்வது, இதுதான் சஹாபாக்கள் செய்கிற ஜிக்ர். அதுக்காக யாராவது சுப்ஹானல்லாஹ் சும்மா சொன்னா நன்மைகளை நினைச்சிடாதீங்க, அதுக்கு நன்மை கொடுப்பான்ல. அதுதா நீங்க கல்பு செல்லாட்டியும் சுப்ஹானல்லாஹ் நாவு சொன்னாலும் அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான். ஆனால் கல்வில் மாற்றத்தை உணரணும்டா. அலா பி திக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அன்பு சகோதரர்களே, அப்படி என்ன நம்ம இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் அல்லாஹ்வை எப்படி எத்தனை நேரம் நினைச்சு பார்த்தோம்? நிஜமா நினைச்சு பார்த்தோமா? அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கறதுல மெயின் இடம் தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்தளவில் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிற மெயினான இடம். இன்றைக்கு நம்ம தொழுதோம், இது அல்லாஹ்வோட நம்ம பேசுறதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாகஷா, இது ஒரு டயலாக். நாங்க சொல்ல அல்லாஹ் பதில் சொல்லக்கூடியது தான் தொழுகை, சூரத்துல் ஃபாத்திஹா. சோ இந்த இடத்துல அல்லாஹ் பதில் சொல்கிறான் ஃபீலிங்ல நாம் தொழுதோமா? நம்ம அல்லாஹ்வோட பேசினோமா? நம்ம ரோட்ல இருக்கிறதும் பள்ளியில தக்பீர் கட்டுறதும் டிஃபரெண்ட். அல்லாஹ் அக்பர் என்று சொன்னா அல்லாஹ் மிகப்பெரியவன், என் வேலை சின்னது என்று பள்ளிக்கு வரணும். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினா அல்லாஹ் மிகப்பெரியவன், என் சிந்தனை மத்த எல்லாமே சின்னது என்று அல்லாஹ்வோட பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பு தொழுந்துச்சா உடம்பு தொழுந்துச்சா? இங்கதான் விஷயம். நம்ம கல்பு தொழுந்துச்சா உடம்பு தொழுந்துச்சா? இஸ்லாத்துல டாக்கெட் நம்ம குனியணும், அப்படி கீழே உழணும், இரும்ப தூக்கணும், மேல இந்த கீழே எக்ஸசைஸ் பண்ணணும்டா, இதே இல்லை, இதை விட நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, நடங்கன்னு சொல்லலாம். அல்லாஹ் எண்ணத்துக்கு இந்த தொழுகை சொல்லணும். கல்பு, நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையுடைய கல்பு உணரணும், நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை புரியணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பெனிஃபிட் எடுத்து காட்டிட்டு எப்படி சொல்றேன், எப்படி சொல்லணும் ஜிக்ர் செய்யணும்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், இந்த உலகத்துல நீங்க ஜிக்ர் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கடா, உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் இந்த உலகத்துல காணவே இயலாது. வல்லாஹி, அதை நான் ப்ரூஃப் பண்ணேன். ஜஸ்ட் நான் இப்படி பேசினா நீங்க சொல்லுவீங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க எல்லாரும், எல்லாரும் அவங்கவுங்க கொள்கை அப்படித்தான் பாராட்டுவாங்க என்ன 4 பேர் சொல்லுவாங்க. அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தரேன், ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். வாழ்க்கையில நல்லா புரிஞ்சு, இந்த மனசுக்கு எதனாலையும் அமைதி கொடுக்கல. மனசுக்கு சில தத்துவங்கள் தெரிஞ்சாலும் அமைதியாகாது. மனசு நம்பணும், புரிவது வேற, நம்புறது வேற. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னா நீங்க புரிஞ்சிருவீங்க, ஆனா இங்க 4 பேர் நம்பினீங்கன்னு வைங்க, நம்பிக்கை என்பது வேற, புரிகிறது என்பது வேற. புரிஞ்சவருக்கு டீச் பண்ணலாம், நம்பினவருக்கு வாழலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீச்சர் வேற, ஒரு மார்க்க விளக்கத்தை எடுத்து நான் புரிஞ்சவங்களுக்கு சொல்றது வேற, நான் நம்பி பேசுறது வேற. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது, ரெண்டுக்கும் மிக தெளிவான டிஃபரெண்ட் இருக்குது. அதே மாதிரி இதை நம்பினால்
அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பினா இந்த கல்வி இத மாதிரி பீஸா இருக்கு. நீங்க வேற எந்த மருந்தாலையும் அமைதிப்படுத்த இயலாது, இந்த சஞ்சலத்தை நிப்பாட்ட இயலாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஏப்பா மனசண்டா, எப்படி நீங்க பானையில அடுப்புல பானை வச்சா கொதிச்சுட்டே இருக்கும், முட்டை போடுமோ, மனசு எப்பயும் துடிச்சிட்டு தான்ப்பா இருக்கும். சில பேர் சொல்றான் இது குரங்கு மாதிரி என்றான், ஷேக்ஸ்பியரோ தெரியாது, இது அப்படி குரங்கு மாதிரி பாயுமா, இப்ப ஒன்றை சிந்திக்குமா, நாளைக்கு இன்னொன்று சிந்திக்குமா, வேற மாதிரியே திங்க் பண்ணுமா, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் நல்லமா, இன்னொரு நாளைக்கு அவர் சரியில்லையா, மனசு பிறண்டுட்டே இருக்குமா, இந்த கல்பு பதறிட்டே இருக்குமாம், இந்த கல்பு அமைதி இல்லாமல் இருக்குமாம். இது அமைதிப்படுத்துறதுக்கு உலகத்துல ஒரே ஒரு டானிக் இருக்குதா, அது ஆல்கஹால் இல்ல, அது கேஜி இல்ல, அதுதான் ஜிக்ர். ஜிக்ர் என்பது குர்ஆனுக்கு ஜிக்ர் என்று சொல்லுவோம், தொழுகையும் ஜிக்ர். மூசா அலைஹிஸ்ஸலாம் போற நேரம் ஃபிரௌன் அல்லாஹ் சொல்றான், அக்கிமிஸ் ஸலாத் லிதிக்ரி, என்ன நினைச்சு பார்க்கிறதுக்கு தொழுங்க மூசா, நான் எல்லாம் செஞ்சு தருவேன், என்ன நினைக்கணும் போற வழியில, அக்கிமிஸ் ஸலாத் லிதிக்ரி, என்ன நினைக்கணும் அதுக்கு நீங்க தொழுங்க மூசான்றான் அல்லாஹ். ஃபிரௌன்ட்ட போற வழியில என்ன நினைச்சிட்டே போங்க, ஏன் தெரியுமா, அப்ப நீங்க என்ன பாப்பீங்க, இன்னனி மஅகுமா அஸ்மஉ ஆரா, அந்த அரண்மனையில உங்களை நான் பாப்பேன், நான் உங்களை கேட்பேன்டா அல்லாஹ். பாக்குறது அந்த அரண்மனைக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னு ஃபிரௌன் அரண்மனையில, நான் பாப்பேன் உங்களை மூசா, நான் உங்களை கேட்பேன் மூசா. உலகத்துல ரப்பு கேட்டா ஃபிரௌன் பேசினா என்ன, ஃபிரௌன் வாப்பா பேசினா என்ன, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு கேட்டால், ரப்பு பார்த்தால், ஒரு அடியானுக்கு ரப்புடைய கேட்டல், ரப்பு அவனோட நேரடி தொடர்பு வைக்கணும்டா, அல்லாஹ் சொல்லித்தாரு தான் ஜிக்ர். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், வல்லாஹி இது பொய்யாகாது. ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வர நேரம், எல்லாரும் உங்களை விட்டுட்டு போற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பணம் உங்களுக்கு தீர்வு சொல்லாத நேரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தீர்வு சொல்றதை நீங்க பார்க்கணும்டா. நீங்க சுகமா இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. நீங்க சுகமா இருக்கிற நேரம் ஃப்ரீயா இருக்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. என்றைக்கு உங்களை தனிமையாக்கப்படுமோ, எல்லாரும் ஓடுவாங்களோ, அன்றைக்கு ரப்பு உங்களை நினைத்து பார்ப்பதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன எவிடன்ஸ் நீங்க கேக்குறீங்களா, முழு சீராவும் எவிடன்ஸ். நான் முழு சீராவும் பேசல, ஜஸ்ட் சீராவை தாண்டி ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு உள்ள ரசூலுல்லாஹ்வோட வரலாறு நிறைய நீங்க படிச்சிட்டீங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு எவிடன்ஸ் கேட்கிறேன். வேர்ல்ட்ல அதாவது இமாம்கள் குர்ஆனை கொண்டு வந்து நிறைய அற்புதங்கள் காட்டுவாங்க, ஹதீஸ்ல நிறைய அற்புதம் காட்டுவாங்க. ஆகப்பெரிய அற்புதம் என்ன பொறுத்தல சீரால தான் காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ்வோட வரலாறு. அதை விட ஒரு அற்புதம் காட்டியல, அவ்வளவு அற்புதம் காட்டுவாங்க. அதை தாண்டி இஸ்லாத்தை உண்மைப்படுத்துறதுக்கு அற்புதம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு என்று காட்டுவாங்க. அதுவே மிக பெரும் அற்புதங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு உள்ள அற்புதம். ஜஸ்ட் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் இப்படி சொன்னா இங்க இருக்கிற ஒரு ஆள், இந்த பள்ளியில உள்ள ஆக பெரிய ஏழை, அவரை நம்ம சூஸ் பண்றோம், முன்னாடி கொண்டாந்து வைக்கிறோம், அவருக்கு ஒரு டைம் கொடுக்கிறோம், ஜஸ்ட் இன் 15 years or 20 years. யாரே இந்த டெய்வல் இப்ப பள்ளியில உள்ள ஒரு ஆளுக்கு ஒரு டைம் கொடுக்கிறோம், 20 வருஷத்துல, ஜஸ்ட் 20 years, 20 வருஷத்துல நீங்க அமெரிக்கா ஜனாதிபதி ஆக போறீங்க அப்படின்னு நான் சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்த்து சிரிப்பீங்க, ஒன்னா நம்பர் முட்டாள பாரு, நம்ம நாட்டு ஜனாதிபதி ஆக இயலாது, தெய்வலையிலே அவருக்கு என்ன செய்யலாது, சேமன் ஆக இயலாது, இவர் ஒன்னா நம்பர் பிச்சைக்காரர் போய் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகலாமா, இட்ஸ் இம்பாசிபிள், இம்பாசிபிள், 100% இல்ல 1000% இல்ல million% இம்பாசிபிள். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கின ஒரே ஒரு ஹிஸ்டரி, நீங்க கூகுள் போடுங்க, விக்கிபீடியா போங்க, எல்லாம் போங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா, ரசூலுல்லாஹ்வோட பள்ளிவாசல் முன்னாடி 70 பேருக்கு மேல வந்தவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க, கல்பு பறி போச்சு, வீட்டுக்கு போகலான்னு புடிவாதம் பிடிச்சாங்க, பள்ளி முன்னாடி உட்கார்ந்தாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்ண்டாங்க. இளைஞர்களும் அங்க இருந்தாங்க. நீங்க தெரியும், ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொடியன், அவர் தூரம் அஸ்லமி கோத்திரம், போகலாண்டார், ரசூலுல்லாஹ்வோட இருக்கணும்ண்டார், ரசூலுல்லாஹ் பேச்சு கேட்கணும்ண்டார். தஹஜ்ஜத்துல ரசூலுல்லாஹ் எலும்பு போக்குல தண்ணியை நீட்டினவர் அவர்தான், ரசூலுல்லாஹ்க்கு உது எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு தோழர். இப்படி பல தோழர்கள் இருந்தாங்க. அவங்க நிலைமை என்ன தெரியுமா, வறுமையில உச்சக்கட்டம், ஊடும் இல்ல வாசலும் இல்ல, சாப்பிட்றதுக்கு நாங்க ஒரு ஈச்சப்பழத்தை இன்றைக்கு நோம்பு துறக்க, ஒரு நாளைக்கு நோம்பு துறக்க தந்தா எப்படி இருக்கும், முகத்த முகம் பார்ப்போம், பள்ளியில ஈச்சப்பழம் ஒன்று தான் தந்திருக்கிறாங்க. வல்லாஹி சொல்றோம், ஒரு துண்டு ஈச்சப்பழம் ஒன்றை பிரிச்சு அதுல ஒரு துண்டை சாப்பிட்டு வயிற்றுல பசிய போக்கணும் என்று அவங்க போக்கினாங்க. இது காதலன் காதலிக்கு ஓகே, விளங்குச்சா, காதலிக்கிற நேரம் காதலன்ட்ட காதலி சொல்லுவா, இப்படி ஒரு துண்டு இருந்தாலும் போதும் வாழுவாண்டு, கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமை வாழ மாட்டா, அப்படி ஒரு துண்டு ஈச்சப்பழத்தை கொடுத்தா. இது காதலன் காதலி லைஃப் ஸ்டைலுக்கு ஓகே, அது பொய்க்கு சொல்லுவார்கள், வாழ்க்கைக்கு அது சரி வராது. ஆனா நிஜமா தோழர்கள் வாழ்ந்தாங்க.
அவங்களால வெளியே போக முடியல. அவங்க மேக்னெட்டிக் பவர் மாதிரி அப்படி ஒட்டிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ், சுபஹுல ரசூலுல்லாஹ், பகல்ல ரசூலுல்லாஹ். கல்பு கரைந்தது 1400 இயர்ஸ். நாங்க எங்க கல்பை பறி கொடுக்கிறோம்டா. முன்னாடி நின்றவர்கள் எப்படி பறி கொடுத்திருப்பாங்க? ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய கடைசி. அல்லாஹ் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார், நபியே நீங்க உயர்வான பண்புல இருக்கிறீங்க. அவ்வளவு இரக்கம், அவ்வளவு பாசம். அதுல தலைவர் பேர் அபூ ஹுரைரா. அவர் சொல்றாரு, புகாரி முஸ்லிம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹ்வோட வீட்டை தாண்டி போறேன், கடுமையான பசி. இவருக்கு ஏன் பசின்னு இவர் தான் நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். துஆ செய்யுங்க, அந்த ஹதீஸை கேள்விப்படுற நேரம் யா அல்லாஹ். அவருக்கு நிறைய அவர் சொல்றாரு, புகாரில் நீங்க பார்க்கலாம். நான் கடந்து போறேன், என்ன சொல்ற வயிற்ற கொண்டு போய் மண்ணில் அமிழ்த்தினேன். அவ்வளவு பசி வேதனையில வயிறு இதாகுது, அமிழ்த்தினேன். பொதுவாகவே அந்த ஊரு பஞ்சம், பசி. அதுல உச்சக்கட்ட பசியை தான் வர்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் பசியில தான் இருக்கிறாங்க. அது உச்சக்கட்ட பசி. ஒரு நாள் சொல்லுகிறார், நான் கீழே உளுந்துட்டேன். சின்ன பிள்ளைகள் பைத்தியக்காரருக்கு மேல ஏறி குதிக்கிற வழக்கு எங்க ஊர்ல இருக்குது. என்ன அப்படி நினைச்சு குதிச்சாங்க. அல்லாஹ் என்ன உங்களை அப்படி வைக்கவே இல்லை. அல்லாஹ் அப்படி இல்லையாரு. அவரு யாரு? இப்படி கஷ்டப்பட்டவர், ஒண்ணுமே இல்லாதவர், எந்த அளவுக்கு பசியில் இருக்கிறான்னு வரலாறு சொன்னா இதே பயானா பேரு. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்றாரு, ரோட்ல இருந்துட்டு அபூ பக்கர்ல வராங்க, கடுமையான பசி, வாயால சொல்ல இயலாத பசி. அபூபக்கர் அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிக்கிறாரா, இந்த குர்ஆன் ஆயத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்றாரு. அவர் என்ன பண்ணிட்டாருண்டா, போய் இவர் உண்மையா தான் கேட்கறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் பின்னாடி சொல்றாரு, நானே பசி ஏதாவது தருவார்னு நினைச்சிட்டு இதை கேட்கிறேன். அபூபக்கர் என்னை புரியவில்லை. உமர் பின் கத்தாப் வந்தார், நான் உமரிடம் கேட்டேன், உமரும் போய்விட்டார், சொல்லிட்டு போயிட்டாரு. உமரும் என்னை புரியவில்லை. நான் நினைச்சேன் ஏதாவது சாப்பிட தருவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ரசூலுல்லாஹ் என்னை சிரித்து அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள். அபூ ஹுரைரா சொல்றாங்க, வாங்க அபூ ஹுரைரா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு போனா என்ன இருக்கிறது கேட்கிறாங்களா, பால் இருக்குது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பசியில கொடுமையில இருக்கிறவங்களை நீங்க உண்மையாவே பிள்ளைகள் சந்தோஷமா, நீங்க எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி போனாலும் சந்தோஷமா சாப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோம்புல தான் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஏன்னா நோம்பு திறக்கிற நேரத்துக்கு பாருங்க, பசியில இருந்து கொடுக்க பார்ப்போம். அந்த ஈச்சப்பழத்துக்கும் அந்த சோட்டிட்ஸுக்குமே பார்த்தாரு. இதே மாதிரி அபூ ஹுரைரா என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வீட்ல பால் கோப்பை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அபூ ஹுரைரா பாஹிர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க, உங்க ஆட்களை கூட்டிட்டு வாங்க, முற்றவெளியில் உள்ள தோழர்களை. இவர் சொல்றாரு, அப்படியே சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, எனக்கே அந்த பால், இவ்வளவு பசியில் இருக்கிற பால், இந்த பாலை போய் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா ஏண்டா இஸ்லாத்துல சட்டம் என்ன, விருந்தாளியை கூட்டிட்டு வந்து அவரை முற்படுத்தி தான் நாங்க சாப்பிடணும். அதான் கொள்கை. அவருக்கு தெரியும், அது கூட்டி வந்தவங்களை கொடுத்துட்டு தான் நாங்க மிஞ்சா. அவருக்கு தெரியாம இல்ல. அதனால இவர் சொல்றாரு, இப்ப கூட்டிட்டு வரணும்டா, விருந்தாளிக்கு சேவ் பண்ணணுமே. அப்புறம் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, சரி யார சொல்ல, சரி நீங்க சொல்லிட்டீங்க, நான் கூட்டிட்டு வர்றேன். அவர் சொல்றாரு, நான் மனதால் நினைத்தேன் என்ன, ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க கட்டுப்படணும், கூப்பிட்டேன், வாங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. வந்த உடனே எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டோம், பெருமானார் பாலை கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். ஒருவராக குடித்தார், பால் முடியவில்லை. புகாரில் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லாரும் போன போறோம். அபூ ஹுரைரா, இப்ப நானும் நீங்களும் பாக்கி. அபூ ஹுரைரா, நாங்க 2 பேரும் தான் மிச்சம், குடிங்க நீங்க. நான் தானே உங்களை கூப்பிட்டேன், விருந்தாளி தான், இவர் தானே விருந்தாளி, குடிங்க. இஷ்ரிப் யா பாஹிர், இவர் குடிக்கிறார். இஷ்ரிப் யா பாஹிர், குடிங்க அபூ ஹுரைரா. குடிக்கிறார். யார சொல்ல இதுக்கு மேல இயலாது, இன்னும் குடிங்க அபூ ஹுரைரா. இஷ்ரிப் யா பாஹிர், நான் அப்படி குடித்தேன், பெருமானார் கையில் கொடுத்தேன், பெருமானார் குடித்தார்கள். அன்புக்குரியவர்களே, நான் ஏல சொல்றேன் தெரியுமா, இப்படி இருந்து பால் குடிச்சவங்க யாராவது சபையில் இருக்கிறீங்களா? இல்ல இல்ல. இப்ப நான் சொல்ல போறது எதுக்கு தெரியுமா, இவரு யாரு தெரியுமா, பிற்காலத்துல கவர்னர். எங்க கவர்னர்? அறிவிப்பாளர்கள் சொல்றார்கள், அபூ ஹுரைரா ஒரு பெரிய நாட்டுடைய கவர்னர். அவரு அப்ப ஒரு சாம்ராஜ்யம் தான் நடத்துவாங்க. நாடு நடக்கும், ஒரு நாட்டுல கவர்னர் இருப்பாங்க, சாம்ராஜ்யத்துக்கு தான் பிரசிடென்ட் இருப்பார். ஏனண்டா இத்தாலியை தலைநகரமாக கொண்டு எம்பயர் ஆஃப் ரோம், அப்ப கேபிட்டல் வந்து இத்தாலி, ஈரான் தான் கேபிட்டல், எம்பயர் ஆஃப் பர்ஷியா, பாரசீகம்.
அப்ப பாரசீகத்துக்கு வந்து ஈரான் தலைநகரம். அந்த காலத்துல இருந்து ஈரான் ஒரு வல்லரசு, இது வந்து இட்டலி ஒரு வல்லரசு. இந்த வல்லரசு கிஸ்ரா கைரஸ். இவங்க எல்லாம் சின்னத்துல கதை கேள்விப்பட்டிருக்காங்க. இப்ப நாங்க சின்னத்துல கேள்விப்படுவோமா இல்லையா? இந்த மன்னர், அந்த மன்னர், இப்படி மன்னர், அப்படி மன்னர், இப்படி மன்னர், இது மாதிரி உருமூஸ் மன்னர், இந்த கிஸ்ரா கைசரை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. என்னைக்காவது இப்படி ஈச்சப்பழம் சாப்பிட்டவங்க, ஒருவேளை உணவுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாதவங்க, சிரியாவை பிடிச்சி, ஈரானை பிடிச்சி, ஹுர்மூஸுடைய அந்த கிரீடத்தை எடுத்து தலையில போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள் மிஷன். இது இம்பாசிபிள். என்ன கேளுங்கடா, ப்ரூவ் பண்ணுங்க. வேர்ல்ட்ல உங்களால ஜஸ்ட் உங்களால ஒரு ஊடு கட்டலாம், உங்களால தெய்வலையை பிடிக்கலாது, உங்களால அந்த அபிலிட்டி இல்ல, உங்களால ஸ்ரீலங்கா எதுவும் பண்ண இயலாது. ஜஸ்ட் உங்க லேண்ட பெருப்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் எடுக்கலாம், சரி, அட்லீஸ்ட் ஒரு 1000 ஏக்கர் எடுக்கலாம். லட்சக்கணக்கான ஏக்கர் அல்ல, கோடிக்கணக்கான ஏக்கர்ல, ஹெக்டேர்ஸ், மில்லியன், ட்ரில்லியன்ஸ் கணக்குல. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவுக்கு போறாங்க. ஏன்னா அன்னைக்கு சிரியா கேப்சர் பண்ணின நாள். உமர் பின் கத்தாப் போறாங்க. வேர்ல்ட்ல 3ல 2 பகுதி ரசூலுல்லாஹ் உள்ள தோழர்கள், இது வரலாறு ப்ரூவ் பண்ணினதை நான் பேசுறேன். குர்ஆன் சொன்னல ஹிஸ்டாரிக்கல் லேண்ட் எப்படி நடந்திருக்கு நீங்க போய் பார்க்கலாம். சோ வரலாறு ப்ரூவ் பண்ணது. உமர் பின் கத்தாப் எந்த யுனிவர்சிட்டி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் வேர்ல்ட்ல 3ல 2 ஃபத்குருனி அத்குருக்கும், என்னை நினைத்தால் உங்களை நினைப்பேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு கூட்டம் இந்த பூமியில் அல்லாஹ்வை நினைத்தது, முழு உலகமும் சரணடைந்தது, முழு வேர்ல்டும் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டது. சிரியாவுடைய படை தளபதி, சிரியா என்பது மிக பிரம்மாண்டமான வல்லரசின் ஒரு பகுதி. சிரியாவுடைய படை தளபதி சொன்னார், இந்த லேண்ட் அவங்க பிடிப்பாங்கன்றாங்க. அவர் ஒரு 2 வார்த்தை தான் சொன்னார். ஏனென்றா அரபுகள் மாறிவிட்டார்கள். ருஹ்பானுன் ஃபில்லை வ ஃபுருசானுன் ஃபின்னஹார். ஒரு கவிஞர் சொன்னார், அதாவது அவர் இரவிலே இறைவனோட கொஞ்சம் குழாவுறார்கள், பகலிலே அவர்களை குதிரைக்கு மேல் ஏறினால் அவர்களை யாராலும் நிப்பாட்ட முடியாத வீரர்கள் அவர்கள். ஏனென்றா வேர்ல்ட் அவங்க கையில போச்சே. நான் கேட்கிறேன், எப்படி போச்சு? மிக பெரும் ஃபைனான்ஸ் பேங்கை வச்சுட்டு முழு வேர்ல்டையும் கேப்சர் பண்ணினாங்களா? வேர்ல்ட்ல உள்ள ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியை வச்சு வேர்ல்டை கேப்சர் பண்ணினாங்களா? வேர்ல்ட்ல உள்ள எம்பையர்ஸ், அவங்க ரசூலுல்லாஹ் வரப்போக்குல நான் கூகுள் பண்ணி பார்க்கிறேன், ரோம் எம்பையருக்கு வயசு more than 1000 years, not like அமெரிக்கா. அமெரிக்கா மாதிரி இல்ல, 1000 years old, more than 1000 years. எவ்வளவு பெரிய கசானா, எவ்வளவு பெரிய கசானா! ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ், முழு கசானாவும் ஃபீ சபீலில்லாஹ். நம்புவீங்களா? உமர் பின் கத்தாபுடைய ஆடையை வர்ணிக்கிறார்கள். அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கலாம். அவர்கள் எதை காட்டினாலும் அவர்களை எதிலே இருந்தும் திருப்ப முடியல. அவங்க கல்புகள் அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. அவங்கள்ட்ட பொருளாதாரம் கொட்டினார்கள், எல்லாத்தையும் கொட்டினார்கள், அவர்கள் அடுத்த பக்கம் திரும்பினார்கள். உமர் பின் கத்தாபுடைய ஆடையில் இத்தனை ஒட்டு போடப்பட்டிருந்தது. வேர்ல்ட் எம்பையர் உமர். இப்ப யார் அவரு? ரோமத்தை உடைச்சிட்டார், பாரசீகத்தை உடைச்சிட்டார். உருமூஸ் மன்னருடைய கிரீடத்தை முஸ்லிம்கள் கையில் எடுக்கிறாங்க. இவங்க சின்ன காலத்துல கேள்விப்பட்டிருப்பாங்க பைத்துல் ஆபியல், ஒயிட் பேலஸ். ஈரானுடைய ஒயிட் பேலஸ்ல அவங்க தங்கத்தால வெள்ளியால அவங்க கிரீடம் போட்டிருப்பாங்க. முஸ்லிம்கள் அதை கையில எடுக்கிறாங்க. உமருடைய ஆட்சி காலத்துல ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கிறாங்க. அபூ ஹுரைரா ஒரு கவர்னர், அவரை பத்தி அறிவிக்கிற சொல்ல அவர் கவர்னர் மாதிரியே இல்ல. கடை தெருவுக்கு போறாரு, சிரிக்கிறாரு, பேசுறாரு. யாரு இந்த அபூ ஹுரைரா? அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இன்றைக்கு அபூ ஹுரைரா கையில லேஞ்சு மூக்கு சீர். அபூ ஹுரைரா யார்? அபூ ஹுரைரா எப்படி இருந்தார், எப்படி மயங்கினார், எப்படி இருந்தார்? சுப்ஹானல்லாஹ். அவங்க பழச மறக்கல்ல. அல்லாஹ் உங்களுக்கு துனியாவை தூக்கி கையில கொடுத்தான். This is the power of Quran. இதுதான் zikruடைய பவர். நீங்க நினைக்கிற எதனாலும் இந்த பவர் உங்களுக்கு கிடைக்காது. வல்லாஹி அல்லாஹ்வுடைய zikr இந்த பூமியில ப்ரூவ். நான் ப்ரூஃபான செய்தியை தான் சொல்றேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ப்ரூஃப் இல்லாத ஒரு செய்தி உங்களோட பேசல. நான் இந்த இடத்துல பேசுறது ப்ரூவ். உங்க லைஃப்ல அந்த ப்ரூஃப் எடுத்து பாருங்க. அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஃபத்குருனி அத்குருக்கும். நீங்க உங்களை நம்பினா அல்லாஹ் உங்களை நான் சாட்டுவார். நீங்க உங்களை நம்பி இருக்கிறீங்க, நீங்க பிரச்சனையை பாரு. நீங்க அல்லாஹ்ட்ட தவக்கல் வச்சுங்கண்டா, ஜிக்ர் வச்சுங்கண்டா, அல்லாஹ்வை நினைச்சுங்கண்டா. எனக்கு என் லைஃப் கண்ட்ரோல் இல்ல, எதுவுமே எனக்கு கண்ட்ரோல் இல்ல, என் பிரீத் எனக்கு கண்ட்ரோல் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போன்ல எல்லாம் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். அதுல இன்புட் பண்ணிட்டீங்கன்னா மத்தெல்லாம் ஆட்டோமேட்டட் ஆகும். ஒன்றை இன்புட் பண்ணணும், அதுல இருந்து ஆட்டோமேட் ஆகும். எங்க பாடி டோட்டலி ஆட்டோமேட்டட், எல்லாமே ஆட்டோமேட். இதுல ஹார்ட் ஆட்டோமேட்டிக், கிட்னி ஆட்டோமேட்டிக். ஒன்றை இன்புட் பண்ணணும், அதான் ரூஹ். அதை இன்புட் பண்ணா அதை போய் அது கட்டளையை போட்டா மட்டும் இது ஆட்டோமேட் ஆகும். எப்ப அது வெளியே கலருதோ அது அவ்வளவுமே நிற்கும். ஹார்ட் பழுதாக தேவையில்லை, கிட்னி பழுதாக தேவையில்லை. அந்த ரூஹு தான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை. எங்க கையில கண்ட்ரோல் இல்ல.
நாங்க எப்ப மௌத்தாவும் டேட் எங்களுக்கு தெரியாது. நாங்க எப்ப பிறந்தோம் பிறந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும். யார்கிட்ட பிறந்தோம் பிறந்த பிறகுதான் தெரியும். அல்லாஹ்வுடைய எந்த டிசிஷனும் எங்களால் எடுக்க முடியல. முக்கியமான டிசிஷன் லைஃப்ல நாங்க சின்ன சின்ன டிசிஷன் எடுத்துட்டு இருக்கிறோம். லைஃப்ல இங்க வாழ்வோம், தெய்வலையில எடுப்போம், கூட நாங்க வெள்ளவத்தில் எடுப்போம். ஏண்டா அது சில நேரம் உங்களோட டெத் பிளேஸ் இருக்கு, நீங்க மௌத்தாகிற இடமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக பொறுத்து, அதாவது மீன்களை பொறுத்தளவுல அவங்க ஜிக்ரால் தன்னுடைய கல்வை நிறைத்தால் அவர்கள் தவக்கல் வைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பவரை விட ரப்புடைய பவரை நம்ப ஆரம்பிப்பாங்க. அதனால சொல்றேன், வேர்ல்ட்ல இந்த மிரக்கல் சடன்லி ஏற்பட்ட இந்த மிரக்கல் 1000 இயர்ஸ் ஏன் ரோம் இவ்வளவு பவரா வளர்ந்துச்சுண்டா, அவங்கள்ட்ட மொல்ல நீங்க சில பேரை பார்த்திருப்பீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் யாருக்குமே தர்மம் கொடுக்காம மெல்ல மெல்ல சேர்த்து 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 கஷ்டப்பட்டு ஏதோ தொழில் செஞ்சு கிடைக்கிறதுல தின்னாம குடிக்காம ஒரு 2 கோடி சேர்த்துருவோம். எத்தனை வருஷத்துக்கு? 50 வருஷத்துக்கு 2 கோடி பெருசு. சில பேர் ஒரு நாள் சம்பாதிப்பான், சில பேர் இதை சேர்த்து வைப்பான். ஆனா கொடுக்கவே இல்லை. 51 வயசுல ஒரு நோய் வரும். அந்த நோய் ட்ரீட்மெண்ட்டுக்கு 4 கோடி வேணும். சேர்த்தது 2 கோடி. அப்பவே அவன் ஹார்ட் அட்டாக் ஆகும். சில பேர் இருப்பான், ரப்பு சொன்னதுக்காக கொடுத்திருப்பான். அவனை பார்த்து மத்தவன் முட்டாளண்டுமா, ஏன் ஆண்டுவான். அவனுக்கு ஒரு நோய் வரும். எத்தனை கோடி? 4 கோடி. நாளைக்கு திரும்பி பார்ப்பான், அவனுக்கு 4 கோடி நனையாபுரத்துல வந்து சேர்ந்திருக்கு. அவன் முகத்துல மலமறைச்சு, யாரு போட்டாப்பா, யாரு வந்தாப்பா. நீங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைப்பிக்கலாம், உங்க ஜனாசாக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைப்பிக்கிறாரு. அது அல்லாஹ் கூட அதை சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஃபத்குருனி அத்குருக்கும், நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹ்வை, அல்லாஹ் உங்களை நினைப்பானண்டா. சுப்ஹானல்லாஹ். ஜஸ்ட் நம்ம நாட்டு பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு ஒரு கால் அடிக்கிறார், இன்னைக்கு பேசுறாரு உங்களோட. சோமா இருக்கிறீங்களா, நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ணுங்கன்றார். ஜஸ்ட் நீங்க அவரை நேசிச்சாலும், அவருக்கு எதிரியா இருந்தாலும், அவரோட கோபம் இருந்தாலும், எனக்கு அவரை பிடிக்காதுன்னு சொன்னாலும், உங்களுக்கு ஒரு கால் போட்டு உங்களை சொல்லிட்டார். இன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த கட்சியோ இல்லையோ அது தேவையில்லை, ஆனா அவர் பேசிட்டாரு. பிரசிடென்ட் ஹிஸ் எக்ஸலன்சி, ஓ அவர் எனக்கு கால் எடுத்து வைக்கிறார், ஓ ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட். அன்றைக்குள்ள ஒரு கிழமைக்கே பசி வராது, அப்படி ஹார்மோன் சேஞ்ச் ஆகிடும். டோபமைன்ல மாறிஸ் அந்த மாதிரி நிப்பீங்க, குதூகலமா நிப்பீங்க. ஈவினிங்க்கு ப்ரிப்பேர் ஆகி போவீங்க. ரப்பு சொல்கிறான், உங்களை நான் நினைச்சு பாப்பாண்டா. சுப்ஹானல்லாஹ். அது கொஞ்சம் ஃபீல் பண்ணினா, நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னா புரியலும், நம்புறது வேற புரியறது வேற. நான் பேசுற நேரத்தில் பல பேர் புரியலாம், பல பேர் நம்பலாம். நம்புறவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். சஹாபாக்கள் எதையும் வைத்து இல்ல கொடுத்தாங்க. ஜீரோ ஃபைனான்ஸ். ரசூலுல்லாஹ் நான் அடிக்கடி சொல்றது, ரசூலுல்லாஹ்வை எடுத்து பார்த்தீங்கடா, ரசூலுல்லாஹ்வுக்கு டீச்சர் இல்லை. எங்க எல்லாருக்கும் இங்க டீச்சர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு டீச்சர் இல்ல, ஸ்கூல் இல்ல, வாப்பா இல்ல, உம்மா இல்ல, நானா இல்ல, தாத்தா இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல, யாருமே இல்ல. ஏன் தெரியுமா? அல்லாஹ் வளர்த்து ப்ரூஃப் பண்ணணும். அல்லாஹ்க்கு யாரையும் காட்டி ரசூலுல்லாஹ் டீச்சர் காட்ட இயலாது. நான் 4 பேரை காட்டணும் என் டீச்சர், நீங்க காட்டுவீங்க. நோ, ஜீரோ ஃபைனான்ஸ். எல்லாத்தையும் கொடுத்து உடுத்த உடுப்புல தான் ஹிஜ்ரத். நுபுவத்துடைய ஆட்சி மதீனால எஸ்டாப்லிஷ் பண்ணா, வேர்ல்ட்ல உள்ள எம்பயர் எல்லாம் கலண்டு கீழே விழுந்து இஸ்லாம் மூவ் ஆகுதுண்டா. ஜீரோ ஃபைனான்ஸ். உடுத்த உடுப்போட மதீனாவுக்கு போய், மதீனா என்பது ஒரு வில்லேஜ், ரூரல் ஏரியா இன் சவுதி அரேபியா. ரூரல் ஏரியா, அது ஒரு வில்லேஜ், டெசர்ட்ல உள்ள வில்லேஜ். மக்கா சிட்டி, மக்கா சிட்டி, மக்கா டு மதீனா. மதீனால கொண்டு போய் அமெரிக்காவை பிடிக்கிறண்டா எப்படி? இப்ப நீங்க சொல்லுங்க. அதுதான் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணேன்னு சொன்னேன். இந்த இஸ்லாம் அதுல எல்லா பகுதியும் அற்புதம். அதுல எந்த பகுதியும் உங்களுக்கு குறைச்சி மதிப்பிடாது. அதுல ஒரு முக்கியமான பகுதி அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் சொன்னா, இந்த தீனை கொண்டு போய் நான் சேர்ப்பேன்டா. எங்கெல்லாம் சேர்க்கணுமோ ரசூலுல்லாஹ் மைக் பிடிச்சு சொல்லல, ஆனா ஸ்ரீலங்கால தெய்வலுக்கு இந்த தீன் வந்து சேர்ந்திருக்கு. இட்ஸ் எ மிரக்கல். அது குர்ஆன் பேசுது. இந்த பூமியில இதை மேலோங்க செய்வோம் என்று சூரா 10க்கு பேசுது. இன்றைக்கு இது வருகுதுண்டா. சுப்ஹானல்லாஹ். வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் பொருளாதாரத்தை கொண்டு வந்து ஃபீ சபீலில்லாஹ் இறக்கினாங்க. 2 பொருளாதாரம். எம்பயர் ஆஃப் பர்ஷியா கீழே, ஜஸீரத்துல் அரபு கீழே வருது, ரோம் கீழே. அதுல பகுதி எவ்வளவு என்பதை நீங்க தனியா வரலாறுல படிச்சு பார்த்தவங்களுக்கு வழங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், சிரியாவை பிடிச்ச உமர் பின் கத்தாப் அழுதார், கடுமையா அழுதார். சிரியாவை பிடிச்சாண்டு கடுமையா அழுதார். ஏன் தெரியுமா? சிரியாவை பிடிச்சிட்டோன்னு அல்ல, சிரியாவை பிடிச்சு வரலாறு தெளிவா சொல்லு. சிரியாவை பிடிச்சதை கேள்விப்பட்டு உமர் பின் கத்தாப் அங்க வாராரு லேண்டுக்கு வந்து. சிரியாவுடைய அவர்தான் இப்ப பிரசிடென்ட். சோ அவர் என்ன வந்தார், சிரியாவை பிடிச்சிட்டாரு. சோ அங்க வந்து சிரியாவை பிடிச்சதை அவர் உறுதி செய்கிற நேரம் அசான் சொல்லப்படுகிறது. அழுகிறார்கள், சஹாபாக்கள் அழுகிறார்கள். ஏன் தெரியுமா? பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அசான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அன்றைக்கு லுஹருக்கு அவர் அசான் சொல்லல, அவர் ஏலான்ட்டார். ரசூலுல்லாஹ் என்று அவர் அசான் சொல்ல, ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வருவாங்க. அவருக்கு அதை தாங்கல.
ரசூலுல்லாவுடைய மரணத்தை தாங்கல அமீருல் முஃமினீன், நான் ஊரை விட்டு போறேன், எனக்கு ஈர்க்கலான்ட்டாங்க. எனக்கு ரசூலுல்லாஹ் நினைவு வருது, எனக்கு இருக்கலாது, எனக்கு அனுமதி தாங்க, நான் போறேன்ட்டார். எனக்கு வெளியே போகணும்ட்டார். மதீனாவில் எனக்கு இருக்கலான்ட்டார். அவர் எந்த ஹலீஃபாவுக்கும் அசான் சொல்லல. அதனாலதான் சொல்லுவாங்க ரசூலுல்லாவுடைய முஅஸ்ஸின் என்றவர். ஆனால் சிரியாவுடைய நாள், வெற்றி நாள் அன்றைக்கு பிலால் இப்னு ரபா கொண்டாடினார், சந்தோஷப்பட்டார், மக்களும் சந்தோஷப்பட்டார்கள். அன்றைக்கு அந்த அசானுக்கு உமர் பின் கத்தாப் தேம்பி தேம்பி அழுதார், மக்களும் அழுதார்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து விட்டது. அன்றைக்கு உள்ள அசான், ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு வருகிற அசான் எப்படி பிலால் சொல்லுவாரோ அந்த அசான் அவர்களுக்கு அள வைத்தது, சிரியாவை பிடித்ததல்ல அல்லாஹ் அப்படிங்கிறார்கள். சோ அதனால உங்களுக்கு சொல்கிறேன், இது வேற ஒரு ஸ்டேட்டஸ் மைண்ட்ல, இது லைஃப்ல ஒரு வேற பகுதி. சோ இந்த பிஸி லைஃப்ல இன்னொரு பகுதி இருக்குது, அது ஒரு வேற நிம்மதியான ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு போனவர்கள் வேர்ல்டு டாக்கெட்டை, நீங்க எதை டாக்கெட்டை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இட்ஸ் பியாண்ட், அந்த டாக்கெட்டை தாண்டி அவங்க அடைஞ்சாங்க. அவங்க காலுக்கடியில் தங்கம் இருந்துச்சு, அவங்க இப்படி இருந்தாங்க. அவங்க சஜ்தாவுல இருந்து அவங்க எலும்பல்ல, அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் கொட்டினாலும் ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ் என்கிட்ட கொண்டாடாதீங்கன்றாங்க. இதுக்கு எனக்கு பதில் சொல்லலான்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒரு மிரக்கலான ஹிஸ்டரி. ஃபத்குரூனி அஸ்குருக்கும். அன்பு சகோதரர்களே, அதனால உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படின்னா உங்க நேரத்தை நீங்க இன்ஷா அல்லாஹ், ரமலான் மிக பரக்கத்தான ஒரு மாதம் நம்மளை எதிர்கொள்ளுது. ரமலான்ல நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஜிக்ரோடு அல்லாஹ்வோட நிறைய தொடர்பு படுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வோட தொடர்பு படுறதுக்கு ரொம்ப அற்புதமானது சுப்ஹானல்லாஹ். நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல. சும்மா யோசிங்க, எல்லாமே அற்புதம் தான் உலகத்தில், எல்லாமே அற்புதம் தான். சாதாரணமா நீங்க பிசினஸ் பண்றவங்க தான் நிறைய இருப்பீங்க. நான் உங்கள்ட்ட ஒரு பிசினஸ் கொஸ்டின் கேட்கிறேன். சாதாரணமா ஒரு நாட்டுக்கு, நம்ம நாட்டுல எத்தனை பேர் பிறக்கிறாங்க, எத்தனை பேர் சாகுறாங்க? உலகத்துல 14 கோடி பேர் பிறக்கிறாங்க, 8 அண்ணலவா 7 to 8 கோடி சாகுறாங்க. 6 கோடி எக்ஸஸ் ஒரு வருஷத்துக்கு, 6 கோடி ஒரு வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு 60 கோடி. 60 கோடி பேருக்கு வேலை வேணும், 60 கோடி பேர் சாப்பிடணும். வமாபின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்துல ஒரு ஜீவனை கூட அல்லாஹ் ரிஸ்க் கலக்காமல் விட்டதில்லை. அல்லாஹ் ரிஸ்க் கலக்கல. சோ அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து தான் வச்சிருக்கிறான். ஒரு ஜீவன், ஒரு எறும்புக்கு ரிஸ்க் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லல. ஒரு மிருகம் நீங்க ரிஸ்க் கொடுக்கல. ரப்பு, நீங்க எப்படி இப்ப இவ்வளவு பெரிய பிசினஸ் கிரியேட் பண்ண போறீங்க? ஏஐ டெக்னாலஜி வேற, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 10 பேர் வேலையை ஒர்க் செய்ய போறாராம். நோ ப்ராப்ளம். உலகத்துல இந்த வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகுமா இல்லையா? ஸ்ரீலங்கா பாப்புலேஷன்ல எத்தனை டெத் ரேஷியோ, நீங்க பர்த் ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கு விளங்கும். ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆண்டுக்கு எத்தனை தொழில் வாய்ப்பு உண்டாக்கணும்? நோ ப்ராப்ளம். எல்லா வீட்லயும் இன்னைக்கு சாப்பிட்டாங்களா இல்லையா? ஆட்டோ ஓட்டுற வீட்லயும், பேமெண்ட்ல உள்ள ஒரு வீடும், எல்லா வீட்லயும் பிள்ளைகள், பசியில இருந்த பிள்ளைகள் சாப்பிடுது. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இது அல்லாஹ்வுடைய நிர்வாகம், அல்லாஹ்வுடைய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் ப்ரீ பிளான்ட். Just we are on a journey. நாங்க ஜர்னில இருக்கிறோம். That's all. நாங்க சரியான அதுக்காக வேண்டி முயற்சி எடுக்க சொல்றான் அல்லாஹ். சோம்பேறிகள் அல்லாஹ் விருப்பம் இல்ல. ரைட் பாத்ல இருங்க, கரெக்டா நில்லுங்க. நான் போட்ட ரூலை ஃபாலோ பண்ணுங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அடுத்தது மிஸ்கைட் பண்ணாதீங்க, தாண்டி போகாதீங்க, கிளியரா போங்க. வட்டி வானமண்டா வானம், உங்களை அழிக்கும்டா அழிக்கும். ஃபஸனு பிஹர்பி மினல்லாஹ். அல்லாஹ்வோட போர்க்கொடியை தூக்குங்கன்றான் அல்லாஹ். ஸ்டார்ட், ரெடி. யகூதிகளுக்கு அல்லாஹ் சொல்றான், ரெடி. வட்டியால பொருளாதாரத்தை நீ வளர்க்க போறியா? ரெடி. நான் அழிப்பேன்றான், நான் அழிப்பேன். இது வர காட்டியும் வேர்ல்ட்ல பவர்ஃபுல் மூளை யகூதிகள் இருக்குது. யகூதிகள் வேர்ல்ட்ல என்றைக்குமே பவர்ஃபுல் ஆனது இல்லை. அதனால புரிஞ்சுக்கோங்க, வேர்ல்ட்ல சின்ன கூட்டம் வெரி பவர்ஃபுல் பிரேக். எல்லா டைம்ல இப்படி வந்து அப்படியே கீழே, இப்படி வந்து அப்படியே கீழே, இப்படி வந்து அப்படியே கீழே. ஒரு நாள் அவனுக்கு வல்லரசாகவே இயலாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா பனி இஸ்ராயீல், ஏ பனி இஸ்ரவேலர்களே. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சூரா பக்ராவுல, என்ன? யா பனி இஸ்ராயீல், உங்களை நான் உங்களை அலல் ஆலமீன் ஃபضلت, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை விட உங்களை சிறப்பா வச்சிருக்கிறேன். சிறப்பானதா வச்சவங்களை எல்லாத்தையும் விட உங்களுக்கு தான் நபிமார்கள் நிறைய தந்தேன். நீங்க துரோகம் செஞ்சுட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனக்குரிய வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, உங்களுக்குரிய வாக்குறுதியை நான் நிறைவேற்றேன். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வேர்ல்ட் இப்படி வந்து இப்படி போவாங்க, இப்படி வந்து இப்படி போவாங்க, ஹார்ட் பீட் மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான விஷயங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க என்பதுக்குள்ள நாம போகணும்டா, எங்களுக்குள்ள ஒரு மெயின் சப்ஜெக்ட் ஜிக்ர். எங்க லைஃப்ல நாங்க பிழை செய்ய போக்கல எங்க ஜிக்ர் எங்களை பாதுகாக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகைக்கு பிறகு உள்ள ஜிக்ரை நீங்க லேசா கருதாதீங்க. ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதை 100 தடவை சொன்னா, கடல்ல போய் பாருங்க நுரை எவ்வளவு இருக்குன்னு.
என்ன பாருங்க, அதுல எவ்வளவு நுரை இருக்குது, அது 7 மண்டா அந்த பபுள்ஸ் எண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுவது. இந்த ஆஃபர் தரப்பட்டது இப்ப உங்களுக்கு புரியாட்டி, மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல பயங்கரமான நேரத்துல அல்லாஹ் வார நேரம் யாருமே பேச மாட்டாங்க. ரப்பு முன்னாடி வருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகாம மஹ்மூதுல நான் எழும்பி நிப்பேன், யாருமே பேச மாட்டாங்க, நான் சஜிதாவுல விழுந்துருவேன். அன்றைக்கு தான் ரப்பு கோபப்பட்ட நாள் என்றாங்க. இன்றைக்கு அல்லாஹ் கோபம் இல்லைன்றாங்க. என் அரிசிக்கு மேல் அல்லாஹ் எழுதியிருக்கிறான், என் கோபத்தை விட ரஹ்மத் மிஞ்சி விட்டது என்று. அதனால இன்றைக்கு அல்லாஹ் கோபம் இல்லையா? அல்லாஹ் பத்தி ஏசினவங்களோடையும் அல்லாஹ் இப்படிதான் நிப்பானாம். மறுமை நாள்ல அல்லாஹ் கோபமா வர்ற நாளாம். மலக்குமார்கள் சஃப்பு சஃப்பா நிப்பாங்களாம். ஒரு மலக்கு பேச மாட்டாராம், ஒருத்தர் பேச மாட்டாராம். எல்லோரும் சப்சுப்புன்னு நிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ் சஜிதாவுல உளுந்து நிக்கிற நேரம், அல்லாஹ் விசாரணையை தொடங்குற நேரம் பயங்கரமா இருக்குமென்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்துல எல்லாரும் தன் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்னன்னு கேள்வி தேடுற நேரம், இந்த கடல் நுரை அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்ற ஆஃபர் கிடைச்சி, அந்த ப்ரமோஷன் கிடைச்சி யூஸ் பண்ணாட்டி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டே பை டே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் குனூசும் கன்சும் மின் குனூசுல் ஜன்னah, அது ஜன்னாவுடைய ஒரு புதையல் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜன்னாவே ஒரு புதையல், அதுல ஒரு புதையல் கிடைக்கிறனா சுப்ஹானல்லாஹ். இன்வெஸ்ட் பண்ணணும். நான் சொன்னனே, புரியுறது வேற, நம்புறது வேற. இது நீங்க புரியுறீங்கடா ஓண்டுவீங்க, நம்பினீங்கடா நீங்க ரெடி ஆவீங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். காலையில zikr இருக்குது, மாலையில zikr இருக்குது. எத்தனை சகோதரர்கள் நெஞ்சில கை வைங்க, இன்னைக்கு காலை zikr ஓதினீங்களா, மாலை zikr ஓதினீங்களா, நேரம் கொடுத்தீங்களா? இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அறிஞர், ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அறிவென்றால் அல்லாஹ் அவருக்கு அப்படி ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான். அவ்வளவு அறிவாளி அவர். ஒரு சைடுல ஒரு பெரிய அறிவாளி. அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸ் இன்றைக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இவ்வளவு லாஜிக்கா பேசலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட பிரில்லியன்ட், அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள். இன்னொரு பக்கத்தில் அவர் இஸ்லாமிய பகுதியில் சுப்ஹானல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அறிஞர். அவருடைய இல்ம் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாரு, எனக்கு காலையில zikr மிஸ் ஆகினா என் பிரேக்ஃபாஸ்ட்டை மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கு. என் ஸ்ட்ரென்த் என் zikr-ல என்றாரு. என் ஸ்ட்ரென்த் என் zikr-ல. சோ என் zikr-க்கு பிறகுதான் மத்தது. எனக்கு காலை zikr அவ்வளவு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதான். எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு அதை அவர் சொல்றதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால லைஃப்ல சிலது ஃபீல் பண்ணி பார்க்கணும், அல்லாஹ்வோட நெருங்கி பார்க்கணும். அல்லாஹ்வோட நெருங்கி பார்த்த அடியானுக்கு உலகத்தை கொட்டினாலும் அவன் திரும்ப உலகம் பக்கம் போக மாட்டான், அவன் அல்லாஹ் பக்கம் போவான் என்பதற்கு எக்கச்சக்கமான ப்ரூஃப்கள் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். அதை நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹ் மட்டும் ப்ரூஃப் இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி உள்ள நிறைய ப்ரூஃப்களை நாங்க பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஒரு சில விஷயங்களை சொல்றேன். குர்ஆன்ல அல்லாஹ் ஒன்றுக்கு ஒன்று, நீங்க ஒன்று செஞ்சா நான் ஒன்று செய்வேன்னு சில விஷயங்களை சொல்றான். அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இரக்கம் காட்டுங்க, இரக்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுனீங்கன்னா உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். உங்களுக்கு இரக்கம் என்பது இந்த லைஃப்ல ஒரு ஃபியூல். எப்படி வாகனத்துக்கு ஃபியூல் வேணுமோ வாகனம் போக, இந்த சைக்காலஜி சொல்லுது, ஒரு மனுஷன் இயங்குறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, நடக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் என்ன மெயின் ஃபியூல் என்னன்னா எனர்ஜி, சாப்பாடு தேவை. ஆனா மெயின் லவ், அன்பு தேவை. அன்புக்கு தான் மனுஷன் ஒர்க் பண்றான். அவனுக்கு அன்பு குறைகிற நேரம் கீழே உழுவுறான். அன்பு அவனுக்கு மெயினா தேவைப்படுவது. சோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த உலகத்துல நிறைய பேர் அன்பை தேடி அலைகிறாங்க. அன்பு சகோதரர்களே, ஒரு பெரிய பணக்கார ஒரு சகோதரர் சொன்னார், எல்லாம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா ஒரு தடவை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆகினா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அன்றைக்கு பிள்ளைகள் மோந்து கொள்றாங்க, நெத்திய இதாக்குறாங்க. அவர் சொல்றாரு, உண்மையா என் வீட்டில் சர்வெண்ட், எனக்கு இத்தனை கோடி எல்லாமே இருக்குது, என் பிள்ளைலாம் டாக்டர்ஸ், அவங்க எல்லாம் பெரிய பணக்கார ஆட்கள். ஆனா என்றைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டனோ அன்றைக்கு திரும்ப என் லைஃப்ல புதிய ஒரு வாழ்க்கை தொடங்கின மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாரும் என்னை கிஸ் பண்ணிட்டு போவாங்க. பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், திரும்ப அவங்க பழைய மாதிரி ஆகிட்டாங்க. என் லைஃப்ல எல்லாம் இருந்தும் என் கல்வி என்னமோ மாதிரி ஆகிட்டு. அவருக்கு சொல்ல முடியல அது என்னன்னு. எல்லாமே எனக்கு இருக்குது, அதை செய்ய அந்த சர்வெண்ட், இதாக்க அந்த அம்மா, அவ்வளோ பெரிய ஆளவர், அவ்வளவு இருக்குது. என் பிள்ளைகள் வருவாங்க ஃப்ரைடே, என்னை பார்ப்பாங்க. நான் இதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு கட்டளை போட்டேன், ப்ளீஸ் இதுக்கு பிறகு என்னை பார்த்துட்டு போற நேரம் என் நெத்தியை மோந்துட்டு போங்க. நான் அதனால பெரிய சந்தோஷத்தை அடைகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பல கோடி கொடுத்து, பல கோடி அல்ல பல பில்லியன்களை கொடுத்தவருக்கு அல்லாஹ் ஒரு ஜஸ்ட் மோந்து கொள்றதுல, தன் பிள்ளைகள் காட்டுற அன்புல, அவர் லைஃப்ல லாஸ்ட் பகுதிகளில் அவருக்குரிய வாழ்க்கை அவர் சொல்ற, எனக்கு வெறிச்சோடன மாதிரி, எனக்கு எல்லாமே இருக்குது, இல்லை ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது.
இது நிறைய பேர் பென்ஷன் எதிர்பார்க்கிற நிறைய பேருக்கு இதான் நடக்குது. லைஃப்ல இன்றைக்கு கஷ்டப்பட்டு நாளைக்கு வாழுவோம்னு நினைக்கிறாங்களே அவங்க நிறைய பேர் அங்க ஏமாறுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு தான் உலகத்துல கூட அன்பு கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அன்பு இல்லைன்னு நினைச்சாங்க அனாது. ஆனா வேர்ல்ட்ல நிறைய அன்பு கிடைச்ச ரசூலுடைய முகம் எப்பயும் மலர்ந்தே இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதனால அந்த அன்பு நிறைய கிடைக்கணும்டா இரக்கம் காட்டுங்க. இரக்கம் காட்டினால் இரக்கம் கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுது. அது ஒரு விஷயம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள். இதை நாங்கள் கட்டாயமாக சின்ன ஒரு பிள்ளைக்கு யாருக்கும் தெரியாம இரக்கம் காட்டுங்க. ஒரு டொஃபியை வாங்கி கொடுங்க, தலையை தடாவுங்க. ஏழை பிள்ளைகளை பாருங்க. உங்க லைஃப்ல அந்த இரக்கம் வானத்துல இருந்து கொட்டு உங்க வீட்டுக்கு. யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, யாரையுமே அநியாயம் செய்யாதீங்க. இது உங்க லைஃப்ல வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனாதையை பாருங்க. ஆனா வக்காஃபில் யதீம் ஹாக்கதாண்டாங்க. அனாதையை பராமரித்தொரு நானும் மறுமையில் இப்படி இருப்போம். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யப்ன ஆதம் அன்ஃபிக் உன்ஃபிக். அதாவது கொடுங்க கொடுக்கப்படுவீங்க. ஆதமுடைய மகனே கொடுங்க கொடுக்கப்படுவீங்க. இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் சொல்ற ஒரு பெரிய கிஃப்ட். இன்வெஸ்ட், கொடுங்க. உங்க சாக்குல உள்ளதை கொடுங்க, கொடுக்கப்படுவீங்க. இஸ்லாம் வளர்ந்தது கொடுத்து. இஸ்லாம் எடுத்து வளரல, டேக்ஸ் தரவிட்டு வளரல. இஸ்லாமிக் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் தெரியாது. ஜஸ்ட் ஜக்காத்தும் அதாவது ஜிஸியாவும் எடுப்பாங்க காஃபிர்கள்ட்ட. பெரிய ஒரு டேக்ஸ் இல்லை. ஆனா இஸ்லாமிக் கவர்மெண்ட் வளர்ந்தது பரக்கத்தில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு இன்றைக்கு பணம் வேணுமெண்டா இன்றைக்கு நீங்க தர்மம் பண்ணிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை பார்க்கலாம். நீங்க இன்றைக்கு உங்க வீட்டுல குவான்டிட்டியா பணம் வேணுமெண்டா நீங்க கொண்டு போங்க. அவ்வளோத்து நீங்க கொடுத்துட்டு போனீங்கண்டா நீங்க மகிழ்ச்சியை பார்க்கலாம், பரக்காவை பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரக்காண்டா அன்னஹு ஜியாதா, அது படுற இடமெல்லாம் வளர்ந்துட்டே போகும்ன்றாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரக்கத்தை வீட்டுக்கு கொண்டு போகணுமெண்டா அல்லாஹ் வாக்கு தந்த யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே அன்ஃபிக், கொடு, நீ கொடுக்கப்படுவாய், உனக்கு நான் தருவேன். இது கேரண்டி, இது வாதா. உங்க சாக்குல உள்ளதுல ஒரு பகுதியை ஏழைகளுக்கு ஒதுக்குங்க. உங்க வீட்டுல நிறைய சந்தோஷமா வாழக்கூடிய அமர்கலமான ஒரு குடும்பத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் இது மாதிரி நிறைய செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று செஞ்சா ஒன்று செய்யறதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். நடந்து வந்தா ஓடி வருவதாக சொல்றான். அதனால இது எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணணும்டா நமக்கு அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. அல்லாஹ்வை மறக்கக்கூடாதுண்டா ஜிக்ர் செய்யணும். ஜிக்ர் செய்கிற அடியான் நல்ல தொழ ஆரம்பிப்பார். என்னோட கல்புல எல்லா நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு இருக்குது. மனிதர்கள் மறதியாளர்கள். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் நம்மளை எட்டி பார்க்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களில் ஷஹ்ரு ரமலான் நம்மளை வந்து அடைய போகிறது. 11 மாதம் கழித்து விட்டோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஷேக் அல்பானி அவர்கள் சஹியாக்குறார்கள், ஹசனாக்குறார்கள், அதாவது ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு மாதம். இந்த 11 மாசத்துல நீங்க பார்க்காத பரக்கத்தை இந்த ஒரு மாசத்துல நீங்க பார்ப்பீங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆத்தாக்கும், உங்களிடம் வருகிறது பரக்கத் பொருந்திய ஒரு மாதம். அதனால பரக்கத் என்ற கன்செப்டை தனியா படிச்சிங்கண்டா அந்த மாதத்தை மிஸ் பண்ணவே மாட்டேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. உண்மையா பிசினஸ்மேன் இருக்கிறீங்கடா உங்களுக்கு சொல்றேன், உங்க பிசினஸுக்கு பரக்கத்தான மாசம். அது என்ன? பிசினஸ் பண்ண பரக்கத்தான மாசம் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பிசினஸுக்கு பரக்கத்தை தரும் ரமலான், உங்க குடும்பத்துல பரக்கத்தை தரும் ரமலான், உங்க கல்புக்கு பரக்கத்தை தரும் ரமலான். ரமலான் பரக்கத்துக்குரிய மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த பரக்கத்தை பெற்றுட்டீங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத்தோட பவர் என்னன்ற கான்செப்டை கொஞ்சம் நீங்க படிச்சீங்கண்டா அது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால நான் நிறைய நிக்கா பயான்களில் சொல்லியிருக்கிறேன், எங்க சமுதாயம் பரக்கத்தை மிஸ் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எங்களுக்கு ஒரு மாதம் கிடைக்குது பரக்கத்து. இது ஒரு மாதம் கிடைக்குது எல்லாருக்கும். 1 month ஃப்ரீ பரக்கா இறங்குது. யாரு கெயின் பண்ண எடுக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான், எல்லாரும் கிடைக்காது. ஆனா இது பரக்கத்துக்குரிய மாதம் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு மாப்பிள்ளைக்கு அந்த டே பரக்கத்தான டே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய கல்யாணங்களை முடிச்சுட்டு இன்றைக்கு நிறைய பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை வர நான் சொல்ல மாட்டேன். நீங்க சஹாபாக்களோட வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல பயங்கரமா திட்டின ஒரு இடம் இருக்கு, பயங்கரமா திட்டின ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்து தான் இன்னைக்கு இது பண்றாங்க. நிக்காவுடைய மஜ்லிஸ்ல ஒரு மாப்பிள்ளை வந்து அன்றைக்கு எல்லாரும் அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு விஷயம் சொல்றோம், பாரக்கல்லாஹு லக் வ பாரக்க அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இல்லாட்டி பாரக்கல்லாஹு லக்குமா. மாப்பிள்ளையை பிடிச்சி சொல்றோம், உங்க 2 பேருக்கும் பரக்கத்து செய்யும். ஏன்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அன்றைக்கு அவருக்கு பரக்கத்தான நாள். ஏன் பரக்கத்தான நாள்? அவர் ஒப்பந்தம் உண்டு சொல்றாரு, இந்த பொம்பளை புள்ளைய அவங்க வாப்பா எப்படி பார்த்தாரோ அதை விட சிறப்பா நான் இருக்கிற இடத்துல வச்சு நல்ல கௌரவமா கண்ணியமா ஒழுக்கமா என் மனைவியை பார்க்க போறேன். இன்றைக்கு ஒரு ஒன்றை சாப்பிட்டவர், ஒரு சோறு பார்சல் சாப்பிட்டவர் நாளைக்கு 2 சோறு பார்சல் வாங்கணும். அவருக்கு பரக்கத்து இருந்தாதான் வாங்கலாம். அவர் பொருளாதாரத்துல பரக்கத்து வரணும். 2 1 வருஷத்துல 3 ஆகும், 5 வருஷத்துல 8 ஆகும், 5 வருஷத்துல இன்னொரு 5 போயிரும்.
சோ எல்லாம் ஏலா போயிரும். இப்படி வந்தா என்ன ஆயிரும்? பரக்கத்து தேவை வரும். இல்லைன்னா அந்த ஃபேமிலியில பரக்கத்து இல்லாட்டி எப்பயும் காராடணும். அன்பு சகோதரர்களே, இந்த பரக்கத்துக்குரிய துவாவை கேட்கிற மணமகனா இருக்கிறாரு. அன்றைக்கு அது தெரியும். அந்த வேர்த் என்ன சொல்றாங்க அவருக்கும் தெரியாது. இவ அரபு கபில் து ஒரு நிக்காக்கு போனா கபலத்து அவர் கபலத்து என்னன்னு தெரியாது. கபில் தூண்டாலும் என்னன்னு தெரியாது. அவன் ஒப்பந்தத்தை புரியாட்டி என்ன மொழியில ஒப்பந்தம் அந்த மொழியில சொல்லணும். அதான் லோ. இது லோ. உனக்கு புரியாது சைனீஸ் மொழியில சொன்னா அரபியில ஒப்பந்தம் பண்ணுங்க இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு பரக்கத் 2 பாயிண்ட்ல பரக்கத் இருக்குது. ஒன்று, இன்றைக்கு அந்த பொம்பளை புள்ளி அவர் தேர்ந்தெடுக்கிறார். இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹ் பதுவா செய்யாத குறையில் ஒன்று சொன்னாங்க. துன்கவுல் மர்அத்துல் அர்பா, 4 காரணங்களுக்கு ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறான். ஒன்று லிமாலிஹா, அந்த பொம்பளையோட சொத்துக்கு திருமணம் முடிக்கப்படுறான். யாராவது ஒரு பொம்பளைக்கு சொத்துக்காக திருமணம் முடிச்சா அவன் கை மண்ணை கவுட்டு, எங்க பாஷையில சொன்னா நாசமாகட்டும். நாசமாச்சு அந்த வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரக்கத்து வராது. வலி ஹஸபிஹா, அவர் என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்து முடிச்சா நாசமாச்சு. 100% ரசூலுல்லாஹ் வேர்ட் இது. இது சயின்டிஸ்ட் வேர்ட் இல்ல, ரசூலுல்லாஹ். வலி ஜமாலிஹா, பொடிய மார்க்கெல்லாம் பசந்து பசந்து பசந்துன்னு பார்த்து முடிச்சா நாசமா போச்சுன்னாங்க ரசூலுல்லாஹ். வலி தீனிஹா, மார்க்கமுள்ள பெண்ணை மணந்து கொள்ளுங்கள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பிடிச்சு உட்றாதீங்க, பிடிச்சுக்கோங்க அவங்கள, உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. 63 வயசு ரசூலுல்லாஹ், 18 வயசு ஆயிஷா நாய்க்கு. 2 பேரும் ஓடி விளையாடினாங்கண்டா. உங்க வீட்டுல நீங்க ஓடினா வைஃப் ஜோக்கா பாப்பா, கிழவன் கூத்தாடுறான் பாருங்க. நவ ஓடினா நீங்க பாப்பீங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் ஓடினாங்க, ஆயிஷா நாய் வின் பண்ணினாங்க. 10 காலம் கடந்து ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் ஓடினாங்க, ரசூலுல்லாஹ் வின் பண்ணாங்க. ஆயிஷா அன்றைக்கு இதுன்ட்டாங்க. எப்படி விளையாடி இருப்பாங்க. இன்னைக்கு வைஃப் வந்து ஏதாவது வந்தா நான் அந்த லெவலில் அப்படியா இருக்கிறேன். எவ்வளவோ டென்ஷன் விளையாட வர்றா. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் மனைவியை முத்தம் கொடுத்து விட்டு தான் தொழுகைக்கு போவார்கள். இகாமத் கேள்விப்பட்டதா? சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாய் சொல்றாங்க, யா ஆயிஷ், ஆயிஷ் என்று என்னை கூப்பிடுவார்கள் ரசூலுல்லாஹ். எப்படி அபூபக்கர் ஒரு நாள் வந்து ஆயிஷா ஏசுறாங்க, ரசூலுல்லாஹ் தட்டி ஒரு மாதிரி ஷேப்பாக்கி அனுப்புறாங்க. எப்படி உங்க வாப் விளையாடினார்கள். குடும்பம் என்பது இந்த உலகத்துல லைஃப்ல மகிழ்ச்சி நீங்க தேடுற எந்த சொத்துலையும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கு. அந்த குடும்ப மகிழ்ச்சி அனுபவிக்கலாட்டி உங்க ஏர் கண்டிஷனை தூக்கி வீசுங்க, உங்க வாகனத்தையும் தூக்கி வீசுங்க. இந்த குடும்பத்துல மகிழ்ச்சி வந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப் இந்த உலகத்துல. மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண்ணு, இது கிடைச்சா அவங்க லைஃப் 10க்கு 10 வீட்டுல நீங்க தான் வேர்ல்ட்ல சந்தோஷமானார். அதனால சொல்றேன், இதுக்கு பரக்கத்து வேணும், இதுக்கு பரக்கத்து வேணும். அதனால இந்த பரக்கத்தை மாப்பிளமார்கள் இழந்த மாதிரி அன்பு சகோதரர்களே, இந்த ரமலான்ல வர்ற பரக்கத்தை நாம் இழந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான மாதம். ப்ரிப்பேர் ஆகிறது ஷஅபான். ரசூலுல்லாஹ் நிறைய ப்ரிப்பேர் ஆகினாங்க ஷஅபான்ல ரமலானுக்காக. ஸோ இப்போ இந்த ரமலானை வரவேற்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ரமலான் மிக புனிதமான தலைப்பிறையிலிருந்து ஜன்னாவுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. துனியால ரமலான் வரப்போக்கல. துனியா இஸா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ குலிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்து ஷயாத்தீன். ஜன்னாவுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயில்கள் பூட்டப்பட்டு ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு அல்லாஹ் அமர்கலமான ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறது. ஜன்னா கொண்டாடுது துனியால ரமலான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் நம்மளை எட்டி பார்க்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதை நசீபாக்கணும்னு கேள்விப்படுறேன். இந்த ஒரு 3 கிழமையா திடீர் மரணங்கள் மட்டும் நான் சுப்ஹானல்லாஹ் ஏக்கச்சக்கமா கேள்விப்பட்டேன். இப்போ வரப்போக்குள்ளே ஒரு மரணத்தை கேள்விப்பட்டேன். அன்பு சகோதரர்களே, திடீர் மரணங்கள். போன கிழமை ஒரு சகோதரர் மன்னார் போயிட்டு இருந்த நேரத்தில் எங்களோட வந்து சாப்பிட்டு ஒரு பொடியன்றாங்க. அதாவது அட்வான்ஸ் லெவல் படிக்கிற ஒரு பொடியன் மோட்டர் சைக்கிள் விபத்தில் போன கிழமை இறந்துட்டார். இன்னொரு சகோதரர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அதாவது அது 2 கிழமைக்கு முன்னாடி, 3 கிழமை, இப்போ அவர் மௌத்தாகி ஒரு கிழமை இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 கிழமைக்கு முன்னாடி நான் புத்தளத்தில் ஜும்மாக்கு போனேன். அவருடைய சின்ன மகனோட வந்து அவர் என்னோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். அந்த சின்ன மகன் இந்த சைடில், அவர் இந்த சைடில். அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு 2 கிழமையில் அவர் மௌத்து, அவருடைய ஜனாசா ஃபோட்டோவை எனக்கு அறிவிச்சிட்டு இவர் மௌத்தா போயிட்டாரு என்னை ஞாபகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். 2 கிழமைக்கு முன்னாடி மௌத்தாகும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு நாள் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்க மாட்டார். மனிதனுக்கு எப்போ மரணம் வரும் என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானை நாம் அடைவோமா இல்லையான்னு தெரியாது. மிக வேகமாக போகிற இந்த உலகத்தில் நாம் சாதாரண மனிதர்கள், நம்முடைய பேர்கள் கொஞ்ச நாள் நிற்கும், அப்படி பெயரும். இந்த உலகத்தில் இந்த பயணத்தில் எவ்வளவு காலம் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டது என்று தெரியாது அவகாசம். அதனால் இந்த ரமலான் நமக்கு இறுதி ரமலானாக கிடைக்குமா இல்லையா, கிடைத்தால் இறுதி ரமலான் என்ற உணர்வோடு நாம் சரியான முறையில் இந்த ரமலானை பயன்படணும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு மிகவும் பலமான ஒன்றுதான் ஜிக்ர். நான் ஜிக்ருடைய சின்ன பகுதியை தான் பேசினேன். ஜிக்கரை பற்றி நிறைய இருக்கிறது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கல்பையும் மனசையும் நாவையும் சேர்த்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று இந்த மாதிரியான ஜிக்ர்களுக்கு எங்களை பழக்கி, காலையில் ஜிக்ர்கள் இருக்கு சஹியான செய்திகளோட நீங்கள் ஹிஸ்னுல் முஸ்லிமில் பார்க்கலாம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் செய்திகளோட சஹியான செய்திகளோட காலை ஜிக்ரை மனப்பாடமாக்குங்க. மாலையில் ஓதக்கூடிய ஜிக்ர்கள் இருக்குது. அந்த ஜிக்ர்களை இன்ஷா அல்லாஹ் உணர்வோட பொருள் அறிந்து புரிந்து இன்ஷா அல்லாஹ் அவைகளை பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.